வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதேபோல வீடியோவை பார்த்து முடித்ததன் பிற்பாடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தற்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், அல்பர்டா மாகாணத்திலே நிரந்தர பகல் நேர சேமிப்பு நேரத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு திட்டம் வந்திருக்கின்றது. அதாவது அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் மாகாணத்திலே ஆண்டிற்கு 2 முறை கடிகார நேரத்தை மாற்றுகின்ற முறையை ரத்து செய்து நிரந்தரமான பகல் நேர சேமிப்பு நேரத்தை அமல்படுத்துவதற்கான மசோதாவை அரசு முன்னெடுக்கும் என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இந்த மாற்றத்தின் மூலம் குளிர்காலத்திலே காலை வேளைகளில் இருட்டு அதிகமாக இருந்தாலும் மாலை நேரங்களில் வெளிச்சம் நீடிக்கும். மக்கள் இந்த மாற்றத்தை ஒரு வருட கால பரிசோதனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்வார்கள் என முதல்வர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்கள் இதை அனுபவிக்கும் வரை இதன் உண்மையான பலன் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது என்று அவர் குறிப்பிட்டார். ஒருவேளை மக்களிடையே கடுமையான எதிர்ப்பு கிளம்பினால் 2027 ஆண்டில் இது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் உறுதியளித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் வடமேற்கு பிரதேசங்கள் ஏற்கனவே இந்த முறையை பின்பற்றி வருகின்ற நிலையிலே சஸ்கட்சவன் மாகாணம் வருடம் முழுவதும் நிலையான நேரத்தை பின்பற்றுகிறது. மறுபுறம் மனிடோபா மாகாண முதல்வர் பேப் கினியூ பிரெய்ரி மாகாணங்கள் முழுமைக்கும் ஒரே நேர மண்டலத்தை உருவாக்குவது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டு வருகிறார். சுகாதார நிபுணர்களை பொறுத்தவரையிலே உயிரியல் காரணங்களுக்காக நிலையான நேரத்தையே பரிந்துரைத்தாலும் அல்பர்டா அரசு இந்த புதிய மசோதாவை விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கின்றது. இந்த சட்டம் நிறைவேற்றப்படாது விட்டால் நவம்பர் 1ஆம் தேதி வழக்கம் போல கடிகாரங்கள் பின்னோக்கி நகர்த்தப்படும். இதேவேளை கனடா அமெரிக்கா இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்த திருத்த பேச்சுவார்த்தைகள் ஜூலை 1ஆம் தேதிக்குள் முடிவடைய உள்ள நிலையிலே அமெரிக்கா தன்னிச்சையாக எந்த நிபந்தனைகளையும் கனடா மீது திணிக்க முடியாது என கனடிய பிரதமர் மார்க் கார்னே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். வர்த்தக ரீதியான மனக்கசப்புகள் இருதரப்பிலும் இருக்கின்றது. எங்களிடமும் பல கோரிக்கைகள் இருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் ஸ்லட்னிக் கனடாவை அவமதிக்கும் வகையில் பேசியதை அடுத்து அமெரிக்க செனட்டர் ஒருவரே அவரை கடுமையாக விமர்சித்த சம்பவம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் தொடர்ச்சியான கட்டண அச்சுறுத்தல்கள் மற்றும் கடுமையான விமர்சனங்களால் கனடாவின் சுற்றுலாத்துறை பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பால் உற்பத்தி, மரக்கட்டை மற்றும் வாகன உற்பத்தி போன்ற முக்கிய துறைகளின் நலன்களை பாதுகாப்பதிலே அரசு உறுதியாக இருக்கின்றது. ஒன்றிய முதல்வர் டக்ஃபோர்டை பொறுத்தவரையிலே ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரை அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடையை நீக்கப் போவதில்லை என்று சொல்லி மாகாணிக்கு ஆதரவாக குரலும் கொடுத்திருக்கின்றார். இதேவேளை இந்த முடிவை மூர்க்கத்தனமானது மற்றும் அவமரியாதையானது என அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹெவர்ட் லட்னிக் விமர்சித்திருந்தாலும் கனடிய நுகர்வோர் மற்றும் வணிகர்களிடையே இதற்கு பெரும் ஆதரவு காணப்படுகிறது. இது இருநாட்டு உறவில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால், ஒன்டாரியோ மாகாணத்தின் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான டக்ஃபோர்ட் தலைமையிலான பழமைவாத அரசு நள்ளிரவில் சட்டமன்ற கூட்டத்தை அவசரமாக கூட்டியுள்ளதற்கு NDP மற்றும் லிபரல் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பி முதல்வர் ஃபோர்டின் செல்போன் உரையாடல்கள் மற்றும் தரவுகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்படுவதில் இருந்து பாதுகாப்பதற்காகவே இந்த நள்ளிரவு கூட்டம் திட்டமிடப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஜனநாயகத்தின் வெளிப்படைத்தன்மையை குளிதோண்டி புதைக்கும் செயல் இது என அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். இருப்பினும் சட்டமன்ற காலக்கெடுவை சந்திப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டதாக ஆளுங்கட்சி தரப்பிலே விமர்சிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை பிரதமர் மார்க் கார்னியின் புதிய அமைச்சரவையில் உள்ள பெரும்பாலான அமைச்சர்களின் முரண்பட்ட நலன்கள் மற்றும் சொத்து விவரங்கள் பொது வழியில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட அமைச்சரின் அறிக்கை மட்டும் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது அரசின் வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. கூட்டாட்சி அதிகாரிகளுக்கான நிலையான நெறிமுறை விதிகளின்படி இது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையிலே எதிர்க்கட்சிகளும் நெறிமுறை கண்காணிப்பாளர்களும் அந்த குறிப்பிட்ட அமைச்சரின் முழுமையான அறிக்கையை உடனடியாக வெளியிட கோரி வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் இதுவரை எவ்வித முறைகேடுகளும் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் பொதுமக்களின் நம்பிக்கையை தக்க வைப்பதற்காக முழுமையான வெளிப்படைத்தன்மை அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. இதேவேளை ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்டினுடைய அதிகாரப்பூர்வ பயணங்களுக்காக மாகாண அரசினால் வாங்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு தனிப்பட்ட விமானம் பிரைவேட் ஜெட்டானது மீண்டும் அதை தயாரித்த பம்பார்டியர் நிறுவனத்துக்கே விற்கப்பட்டிருக்கின்றது. முந்தைய லிபரல் ஆட்சியிலே தலைவர்கள் சொகுசு பயணங்களை மேற்கொண்டதை கடுமையாக விமர்சித்து வந்த ஃபோர்ட் அதே போன்ற ஒரு விமானத்தை வாங்கியது எதிர்க்கட்சிகளால் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. பொதுமக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக எழுந்த தொடர் குற்றச்சாட்டுகளை அடுத்து செலவினங்களை குறைக்கும் நோக்கிலே அரசு இந்த விமானத்தை திரும்ப விற்றிருக்கின்றது. இதன் விற்பனை விலை மற்றும் பிற நிதி விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படவில்லை என்றாலும் இதனால் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை ISIS பயங்கரவாத அமைப்பினால் ஈர்க்கப்பட்டு கனடாவில் உள்ள
யூத மக்களை அதிக அளவில் கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய ஒட்டாவாவை சேர்ந்த 17 வயதான சிறுவன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இளையோர் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவனது பெயர் வெளியிடப்படவில்லை. உயர்நீதிமன்ற நீதிபதி காட்ட முன்னிலையில் நடைபெற்ற ஒருநாள் விசாரணையிலே ஆகஸ்ட் 2023 முதல் டிசம்பர் 2023 வரை பயங்கரவாத சதியில் ஈடுபட்டது, பிரஷர் குக்கர் வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் அசிட்டோன் மற்றும் 6000 உருக்கு போல் பேரிங்களை பதுக்கி வைத்திருந்தது உள்ளிட்ட 4 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. 2023 ஆண்டிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது தன் மீது வெடிகுண்டை கட்டிக்கொண்டு தற்கொலை தாக்குதல் நடத்த அந்த சிறுவன் திட்டமிட்டிருந்தார். அவருடன் தொடர்பில் இருந்த 15 வயது சிறுவனின் வழக்கு ஏப்ரல் 23, 2026 அன்று தொடங்க இருக்கின்றது. FBI அளித்த இரகசிய தகவலின் அடிப்படையிலே CSIS மற்றும் RCMP அதிகாரிகள் இந்த பெரும் தாக்குதலை முறியடித்திருக்கிறார்கள். இவனுக்கு வயது வந்தோருக்கான அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பு வலியுறுத்தி இருக்கின்றது. இதேவேளை டொரண்டோ சவுத் டிடென்ஷன் சென்டரிலே ஜூன் மாதம் 2023 முதல் சிறை காவலராக பணியாற்றி வந்த ஜது சத்யகாந்தன் எனப்படுகின்ற அதிகாரிக்கு சிறைக்குள் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களை கடத்திய குற்றத்திற்காக 26 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மெட்டல் டிடெக்டர் கருவிகளிலே சிக்காத வகையிலே பீங்கான் கத்திகள், MDMA, கஞ்சா, புகையிலை, சிறிய செல்போன்கள் போன்றவற்றை இவர் உள்ளே கடத்தியிருக்கின்றார். இதற்காக அவர் $15,000 வரை லஞ்சமாக பெற்றிருக்கின்றார். நீதிபதி ஹபீஸ் அமர்சி தீர்ப்பளிக்கையிலே சிறைச்சாலையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இவரே அதை மிகவும் ஆபத்தான இடமாக மாற்றியிருக்கிறார் என்று கடுமையாக சாடியிருந்தார். சத்யகாந்தன் தனது செயல்களுக்கு மன்னிப்பு கோரியிருக்கின்றார். ஒன்டாரியோ சிறைகளிலே போதைப்பொருள் காரணமாக ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையிலே இந்த வழக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. இதேவேளை கியூபெக் மாகாணம் மொன்றியலிலே தனது 2 மாத பச்சிளம் குழந்தையை கொடூரமாக தாக்கி தொடையெலும்பு உள்ளிட்ட 50 இடங்களிலே முறிவுகளை ஏற்படுத்திய கொடூர தந்தைக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. தொடர்ச்சியான கடுமையான உடல் ரீதியான தாக்குதல் அந்த சிறு குழந்தைக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. இதை அரசு தரப்பு வழக்கறிஞர் புருனேஸ் லாரியஸ் நீதிமன்றத்திலே ஆணித்தரமாக நிரூபித்தார். குழந்தை வன்கொடுமை மற்றும் கொடூர தாக்குதல் வழக்கில் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. சட்ட விதிகளின்படி குழந்தையின் பாதுகாப்பை கருதி சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயர் மற்றும் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இதேவேளை நேயர்களே, ஒன்டாரியோவில் இருக்கின்ற மிக பரபரப்பான நெடுஞ்சாலை போனோட் பன்னிலே அபாயகரமான வகையிலே சாகச பயணம் மேற்கொண்ட அமெரிக்க குடிமகன் மீது கனடிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஒன்டாரியோ நெடுஞ்சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் இவருக்கு பெருந்தொகை அபராதம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ரத்து மற்றும் சிறை தண்டனை ஆகியவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. எல்லை தாண்டிய வாகன போக்குவரத்து விதிமீறல்களை தடுப்பதிலே கனடா அமெரிக்க காவல்துறையினர் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருவதை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது. இதேவேளை இந்தியர் ஒருவர் 23 வயதானவர் முதியவர்களை குறிவைத்து மிகப்பெரிய அளவிலே ஒரு மோசடியை பிராண்டனிலே செய்திருக்கின்றார். டொரண்டோவை சேர்ந்த முதியவர்களை குறிவைத்து வீட்டின் மேற்கூரை மற்றும் தோட்டத்தை சீரமைத்து தருவதாக கூறி பல ஆயிரக்கணக்கான டாலர்களை மோசடி செய்த பிராம்டனை சேர்ந்த 23 வயதான ஹர்தீப் சிங் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் டொரண்டோ நகரசபையின் ஒப்பந்ததாரர்கள் போலவும் ஸ்கெலன் கஸ்டம்ஸ் ஹோம் லிமிடெட் போன்ற போலி நிறுவனங்களின் பெயர்களிலும் முதியவர்களை அணுகி தேவையற்ற பழுதுபார்ப்பு வேலைகளை செய்வதாக கூறி பணத்தை மோசடி செய்திருக்கின்றார். இவர் மீது மோசடி, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் சதி செய்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதுபோன்று வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என டொரண்டோ காவல்துறை தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இதேவேளை நேயர்களே, டொரண்டோவில் இருக்கின்ற ஃபேவியோ மாலிலே சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் கடந்த 2023 ஆண்டிலே ஒஷாவா பகுதியில் நடைபெற்ற $2,35,000 மதிப்பிலான நகை திருட்டு வழக்கிலும் தொடர்புடையவர் என்பதை டர்ஹாம் பிராந்திய காவல்துறை உறுதி செய்திருக்கின்றது. இந்த நபர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள நிலையிலே அவரை பிடிக்க டொரண்டோ மற்றும் டர்ஹாம் காவல்துறையினர் இணைந்து மாபெரும் தேடுதல் வேட்டையை நடத்தி வருகிறார்கள். பொதுமக்களுக்கு இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதேவேளை 2024 ஆண்டிலே கனடா முழுவதும் துப்பாக்கி மற்றும் அது தொடர்பான குற்றச்செயல்கள் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை பதிவு செய்திருப்பதாக கனடிய புள்ளியியல் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இது ஒரு மகிழ்ச்சியான தகவலாக பார்க்கப்படுகிறது. கனடிய அரசால் கொண்டுவரப்பட்ட கடுமையான துப்பாக்கி கட்டுப்பாட்டு சட்டங்கள், காவல்துறையினரின் தீவிர கண்காணிப்பு மற்றும் சமூக காவல் அமைப்புகளின் தொடர்ச்சியான விழிப்புணர்வு முயற்சிகளே இந்த வரலாற்று சிறப்புமிக்க குற்ற குறைப்புக்கு காரணம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இதேவேளை டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நியூயார்க் சென்ற ஏர் கனடா பயணிகள் விமானம் நியூயார்க் JFK விமான நிலையத்திலே தரையிறங்க முற்பட்ட போது அங்கு நின்று கொண்டிருந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் மீது மோதும் நிலைக்கு சென்றது. எனினும் விமானிகளின் சாதுரியத்தால் கடைசி நிமிடத்திலே தரையிறங்குவது நிறுத்தப்பட்டு பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்திலே பயணிகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என அமெரிக்கன் பெடரல் விமான போக்குவரத்து நிர்வாகம் FAA தெரிவித்திருக்கின்றது. இந்த விபத்து குறித்து டிரான்ஸ்போர்ட் கனடா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். இதேவேளை நோவா ஸ்கோஷியா மாகாணத்திலே இருக்கின்ற புகழ்பெற்ற கடல் உணவு பதப்படுத்தும் நிறுவனமான கிளியர்வாட்டர் சீ ஃபுட்ஸ் நிறுவனத்திலே பணிபுரிகின்ற தொழிலாளியொருவர்
பணிபுரியும் இடத்திலே ஏற்பட்ட ஒரு விபத்திலே உயிரிழந்திருந்தார். இவர் உயிரிழந்ததை கருத்தில் கொண்டு தற்போது அந்த நிறுவனத்திற்கு $1.5 லட்சம் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது. மாகாண தொழிலாளர் மற்றும் பாதுகாப்பு குழு நடத்திய விசாரணையிலே சம்பந்தப்பட்ட ஆலையில் பாதுகாப்பு விதிமுறைகள் கடுமையாக மீறப்பட்டதே உயிரிழப்பிற்கு முக்கிய காரணம் என நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. கடலுணவு பதப்படுத்தும் ஆலைகளில் தொழிலாளர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் மீண்டும் உணர்த்தி இருக்கின்றது. இதேவேளை ஈரான் போரினால் அதிகரிக்கின்ற எரிபொருள் விலையின் காரணமாக கனடாவின் முன்னணி பொழுதுபோக்கு விமான நிறுவனமான ஏர் டிரான்சிட் ஐரோப்பா மற்றும் பிற சுற்றுலா தலங்களுக்கான தனது விமான சேவைகளில் 6% விமானங்களை உடனடியாக குறைத்திருக்கின்றது. இந்த அறிவிப்பு கோடைகால விடுமுறையை திட்டமிட்டிருந்த ஆயிரக்கணக்கான கனடிய பயணிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. பயணிகள் தங்களது விமான நிலை குறித்து இணையதளத்தில் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் உள்ள பல்பொருள் அங்காடிகளிலே விற்பனை செய்யப்பட்ட குறிப்பிட்ட முட்டை தயாரிப்புகளில் சல்மனெல்லா பாக்டீரியா தொற்று இருக்க வாய்ப்புள்ளதாக கனடிய உணவு ஆய்வு முகமை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இது பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதால் சந்தையிலிருந்து இந்த முட்டைகளை திரும்ப பெறும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நுகர்வோர் தாங்கள் வாங்கிய முட்டைகளை கவனமாக சரிபார்த்து அவற்றை உடனடியாக தூக்கி எறியவோ அல்லது கடைகளில் திரும்ப ஒப்படைக்கவோ அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய விவரங்களை நாங்கள் இப்போது ஸ்கிரீனிலே இணைத்திருக்கின்றோம். தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இந்த தெளிவான விவரத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றீர்களே. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறுவனத்தினால் கனடிய இறக்குமதிகள் மீது விதிக்கப்பட்ட அவசரகால கட்டணங்கள் எமர்ஜென்சி டரிஃப் சட்டவிரோதமானவை என அமெரிக்க உச்சநீதிமன்றம் வழங்கியதை தொடர்ந்து அந்த கட்டணங்களால் பல $1 மில்லியன் இழப்பை சந்தித்த கனடிய நிறுவனங்கள் தங்கள் பணத்தை மீண்டும் திரும்பப் பெறுவதற்கான ரீஃபண்ட் வசதியை பெறுவதற்காக புதிய இணையதள வசதியை அமெரிக்க அதிகாரிகள் அறிமுகப்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது பல கனடிய ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் நிம்மதியை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை பெற்றுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனிலும் இந்த வீடியோவினுடைய இறுதியிலும் முதலாவது கமெண்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.